Welcome to the Programming in C online class. Students, நம்ம macro definition பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதாவது நம்மளுடைய இந்த preprocessor directivesல first type of preprocessor directive வந்து macro substitution. அதுல simple macro definition அப்படின்றது நான் last வீடியோல உங்களுக்கு explain பண்ணேன். So இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறது macro definition with arguments. Simple macro அப்படின்றதுல just ஒரு identifier இருக்கும், symbol இருக்கும். அந்த ஐடென்டிஃபையர் எங்கெல்லாம் வருதோ அந்த சிம்பிளை வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா அந்த இடத்துல வந்து நமக்கு ப்ரீ ப்ராசஸர் போயிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்றத பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ இங்க வந்து நம்ம நெக்ஸ்ட் டைப் ஆஃப் மேக்ரோ டெஃபினிஷன் இஸ் வித் ஆர்குமெண்ட்ஸ். வித் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து ஐடென்டிஃபையர் அண்ட் சிம்பிளுக்கு நடுவுல யூ கேன் பாஸ் சம் பேராமீட்டர்ஸ். நம்ம ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய மேக்ரோவுக்கு நீங்க வந்து ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து மேக்ரோ டெஃபினிஷன் வித் ஆர்குமெண்ட்ஸ். ஆர்குமெண்ட்ஸ் இல்லாம வெறும் சிம்பிள் மட்டும் இருந்ததுன்னா அதுக்கு பேரு சிம்பிள் மேக்ரோ. ஆர்குமெண்ட்ஸோட இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் மேக்ரோ டெஃபினிஷன் வித் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இப்போ அதனுடைய சின்டாக்ஸ் பாருங்க. ஹேஷ் டிஃபைன் ஐடென்டிஃபையர் வித்தின் பிராக்கெட்ல யூ கேன் பாஸ் தி ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் தென் சிம்பிள். ஹேஷ் டிஃபைன்ன்றது ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ், அது ஒரு கீவேர்டு. ஐடென்டிஃபையர் வந்து வேலிட் சி நேம். நம்ம சோர்ஸ் ப்ரோக்ராம்ல நம்ம பொதுவா ஒரு வேரியபிள்கோ கான்ஸ்டன்ட்டுக்கோ நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு நேம் வந்து ஐடென்டிஃபையர். அடுத்து A1, A2, A3 எக்ஸெட்ரா ANன்றது வந்து ஃபார்மல் மேக்ரோ ஆர்குமெண்ட்ஸ். இது வந்து ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் தான். ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம எந்த இடத்துல அந்த மேக்ரோவை கால் பண்றோமோ அங்கதான் நடக்கும். சிம்பிள் அப்படின்றது வந்து ஈவன் தோ நீங்க இங்க ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்தாலும் ஃபைனலா இந்த சிம்பிள் இடத்துல நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் இந்த ஐடென்டிஃபையர் நீங்க எங்க கொடுக்குறீங்களோ அங்க வந்து உங்களுக்கு காப்பி ஆகும். Okay, the value is substituted to the formal arguments during the processing. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம், உங்களுக்கு நல்லா கிளியரா புரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. hash define cube of x. x into x into x. இதுதான் வந்து நம்மளுக்கு அங்க அதாவது இந்த வேல்யூ கால்குலேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல அசைன் ஆகும். For example, if this macro is called in the program volume equal to cube of 10 அப்படின்னு கொடுத்தாக்கா இந்த கியூப் ஆஃப் 10ன்றது இதுல வால்யூம்ல அசைன் ஆகாது, இதுதான் அசைன் ஆகும். இதுதான் வந்து சிம்பிள். 10 into 10 into 10 அப்படிங்கிறது தான் கால்குலேட் ஆகி இந்த வால்யூம்ல போயிட்டு உங்களுக்கு அசைன் ஆகும். ஓகே, திஸ் இஸ் தி ஐடென்டிஃபையர். இது வந்து ஆர்குமெண்ட், இதுதான் சிம்பிள். இந்த சிம்பிள் தான் இது எங்க வருதோ இந்த சிம்பிள் தான் அங்க ரீப்ளேஸ் ஆகும். அதனால கியூப் ஆஃப் 10ங்கிறது ரீப்ளேஸ் ஆகாது, 10 into 10 into 10ன்றது தான் இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகும். ஓகேவாமா? அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஹேஷ் டிஃபைன் டிக்ரிமெண்ட் y. இது வந்து ஐடென்டிஃபையர். ரீப்ளேஸ் ஆக வேண்டியது என்னது? இது அப்படியே ரீப்ளேஸ் ஆகும். இஃப் y less than 0 y equal to 10. இப்ப இந்த மேக்ரோவை நான் வந்து என்னுடைய ப்ரோக்ராம்ல கால் பண்ணும்போது டிக்ரிமெண்ட் ஆஃப் x நான் கால் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்றது எப்படி பண்ணும்? இஃப் x less than 0 x equal to 10. இந்த இடத்துல நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே இங்கேயும் உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆயிடும். சரியா? ஆனா இப்ப இதுவும் ஃபங்க்ஷனும் ஒன்னே தானே மேடம். நம்ம ஃபங்க்ஷன்லயும் ஆர்குமெண்ட்ஸ் தான் கொடுக்குறோம், அது மாதிரி மேக்ரோலயும் நம்ம வந்து ஆர்குமெண்ட்ஸ் தான் கொடுக்குறோம். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் அப்படின்றது வந்து ஒரு வேல்யூ, ஆனா மேக்ரோ ஆர்குமெண்ட் நமக்கு இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரிங். அதோட இல்லாம ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் வந்து கம்பைலேஷன் ப்ராசஸ் நடக்கும் பொழுதுதான் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஆனா இந்த இடத்துல மேக்ரோஸ் அப்படின்றது வந்து உங்களுடைய ப்ரோக்ராம் கம்பைல் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த வால்யூம் என்னன்றது இதுல வேல்யூ அசைன் ஆயிடும். கம்பைல் ஆகிறதுக்கு முன்னாடியே y 0வை விட கம்மியா இருந்ததுன்னா அதுக்கு 10ன்ற வேல்யூ அசைன் ஆயிடும். கேன் யூ காட் இட்? அதாவது கம்பைலேஷனுக்கு முன்னாடியே ஒரு சில வேல்யூஸ் எல்லாம் நம்ம வந்து அதுல அசைன் பண்ணி வச்சிடணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ப்ரோக்ராம்ல நெசசிட்டி இருந்ததுன்னா அப்போ வந்து நீங்க இந்த மாதிரியான ப்ரீ ப்ராசஸர் மேக்ரோஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ்ஸ் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்குறோம். 3 வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் ரிப்பீட்டடா பாருங்க. ஸோ மேக்ரோ சப்ஸ்டிடியூஷன் டைரக்டிவ் நம்ம வந்து முடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டைரக்டிவ் ஃபைல் இன்க்ளூஷன் டைரக்டிவ் we will see in the next video. Thank you students.